ஒரு நியாயம் பேசுது. எவ்வளவு திரும்பி மறுத்து பேசுறாங்களா? ஒரு மார்க்கெட்டிங் டீம் இல்ல, ஒரு பிஆர் டீம் இல்ல, அவர் பேர்ல ஒரு ஹெச்டி போட்டோ இல்ல, ஒரு நல்ல வீடியோ வர மாட்டேங்குது, அவருடைய சேவைகளை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு டேட்டா ஷீட் இல்ல. என்னதான் பண்ணுது ஐடிவிங்க? ஐயோ ஆமா, பாவங்க மனுஷன். எல்லாத்தையும் தான் தலையில வாய் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தான் மட்டுமே செய்யறாரு பாத்தீங்களா? ஐயோ சாமி, நான் 2026 நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இவ்வளவு பெரிய பூகம்பத்துல இருந்து இவ்வளவு பெரிய பீட ராட்சசன் திமுக மாதிரி ஒரு ராட்சசன் கிட்ட இருந்து அந்த ஒண்டியா அந்த ஒரு மனுஷன் நம்மளை காப்பாத்தினதான். என்ன, வேற யாரும் செய்யல, அவருடைய ஒத்த ஹார்ட் ஒர்க், அந்த ஒத்த மனுஷனோடது. இது வந்து நீங்க உதவி பண்ணாத ஆட்களுக்கு இதெல்லாம் சமர்ப்பணம். நம்மள மாதிரின்ற சாரி, உங்கள மாதிரி உழைக்கிறவங்களுக்கு தவிர்த்து நான் சொல்றேன் சரியா? அதுலயும் நாளைக்கு நம்ம ஜெயிச்சுட்டு எவனாச்சும் எடுத்து நாங்க உழைச்சோம், நாங்க நொட்டணும் எவனா போஸ்ட் போட்டாங்கன்னு அப்ப இருக்கு. இப்பெல்லாம் சும்மா படுத்து சோத்த போட்டு தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு சொந்த தலைவனை டிபெண்ட் பண்ணாம அவர் பேர்ல வர அவதூறுகளை களையாம சும்மா உட்காந்துட்டு நாளைக்கு வந்து எங்காவது ஜெயிச்சோன்னு வந்துட்டு கூட நின்றுட்டு ஈஸிட்டு போட்டோ போட்டுட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அப்ப இருக்கு பாவம். ஐயோ எடப்பாடியாருக்கு எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பிரச்சனைகள்ங்க. எல்லாத்தையும் அவர் ஒன்றியே பாக்குறாருல்ல, ஒருத்தர் டிஃபன் பண்ண மாட்டேங்கிறான் பாருங்க. தேவையில்லாம ஒரு ஐடி மேல க்ளோஸ் பண்ணி உடச்சு எடுத்துட்டு போயிடுங்க. நான் இதான் சொல்ல வந்தேன். உதய் அப்படி பேசினதுக்கு நம்ம சும்மா விட்டுருக்க கூடாது. அவன் ரொம்ப கேவலமா பேசிட்டான், ரொம்ப தப்பு. எனக்கு தெரியும் 4 பேர் அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது வீடியோ பாத்துருக்கீங்க அவன் பேசினத. அவன் அப்படி பேசியிருக்கவே கூடாது, அதுக்கு நம்ம அதை சும்மா விட்டுருக்க கூடாது. அதனால அதை ஏத்துக்கவே முடியல. சரி, நான் வீட்டுல போறேன் சொல்லதான் நான் வந்தேன். அருமை சகோதரி மகி வந்து அவங்க ஆதங்கத்தை கொஞ்சம் ஆவேசமா கொஞ்சம் ஆத்திரமா கூட சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். முதல்லமா ஒரு கேவலமானவன் கேவலமான வார்த்தை தான் வரும். கருணாநிதி குடும்பம்னாவே தமிழ்நாட்டில் அது கேவலமான குடும்பம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் அவன்றது எப்படியுமே நல்ல வார்த்தை வரும். உங்களுடைய ஆதங்கம் நியாயமானதாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை பொதுவெளியில் பேசுவது என்பது சரியா இருக்காது. அப்ப செங்கோட்டையனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்க ஆனா கட்சிக்கார, நீங்க சொல்றீங்க நான் கட்சிக்கார பொம்பளை கட்சிக்கு வந்து வேலை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய நம்பர் உங்கள்கிட்ட தம்பி, யாரோ நம்ம கட்சிக்காரன் நீங்க வந்து போன் பண்ணி நீங்க பேசுங்க, தப்பு இல்லை. நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு வலிமையே. இந்த தேர்தல் என்பது நீங்க சொன்ன மாதிரிதான் ராட்சச மாதிரி ஒருத்தர் இல்லைங்களா? அந்த ராட்சசனை வீழ்த்துவதற்கு ஒரு நல்லவன் வேணும். அந்த ஒரு நல்லவனை இந்த நாடு இன்றைக்கு அடையாளம் கண்டு கொண்டு விட்டது. கடந்த 50 நாட்களாக 150க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலே சக்க பீட் கலக்கிட்டு வராங்க. அந்த தம்பி உனீஸ், அந்த தம்பி உனீஸ் வந்து ஒரு கருத்து சொல்லுறாரு. 2 அதிமுக காரங்க சந்திச்சா அவங்க என்ன பேசுவாங்க, திமுக காரங்க சந்திச்சா என்ன பேசுவாங்க பேசியிருந்ததா நாம ஒரு காணொலி பார்த்தோம். அவங்க கட்சிக்காரன் அப்படிதானே பேசுவான். திமுக காரன் அவங்க கட்சி உயிரோட பேசுவான். நாம வந்து அது பைக் கொடுத்துருக்குறோம். நம்முடைய வாஜர் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் நேற்று மதியம் 2 மணிக்கு ஒரு காணொலி போட்டேன். ட்ரெயின்ல நான் போகும்போது பார்த்த உண்மை சம்பவம் அது. 4 திமுக காரன் உட்காந்து என்ன பேசியிருந்தாங்கிறத நான் ஃபில்டர் பண்ணி கரெக்டா 1 நிமிடம் 12 செகண்ட் பேசியிருக்கிறேன். அது இப்ப இந்த 24 மணி நேரத்துக்கு ஒரு 30 மணி நேரம் வச்சுக்குவோம். இந்த 30 மணி நேரத்துல அது 15,000 பேர் பார்த்துருக்காங்க. இன்னும் போயிட்டு, ஆனா அது பதிவு போட்டப்ப 6 மணி நேரத்துல 800 பேர் தான் பார்த்துருந்தாங்க. அது இப்பதான் நம்ம கட்சிக்காரங்க மத்தியில போய் இப்ப அது 15,000 பேரை காண்பிருக்குது. அதை உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். நான் மீண்டும் சொல்றேன், கட்சிக்காரர்கள் அவங்கவுங்க சக்திக்கு அவங்கவுங்க தகுதிக்கு நம்ம எல்லாரும் பதிவு போட்டுதான் இருக்கிறோம். அவரு போடல அப்படின்னு சொல்றோம், தப்பு இல்ல, நாம போட்டுதான் இருக்கிறோம். அதனால அருமைச்சோர் ஜெயராம் வேலை கூட இன்னைக்கு 2-3 பதிவுகள்லாம் போட்டிருந்தாரு. வருத்தப்படுறாரு, யாரும் எனக்கு லைக் பண்ண மாட்டாங்கன்ட்டு. நம்ம கட்சியில வந்துமா நம்ம அப்ப கொஞ்சம் இருக்கிறாங்க, ஒரு தப்பு இல்ல. நம்ம கட்சி எப்பொழுதுமே நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கீங்க. அவங்க அன்போடு சொல்லிக்கிறேன், நம்ம கட்சி எப்பயும் களத்திலேயே தொடர்ந்து போராடி பழக்கப்பட்ட ஒரு கட்சி. சமூக வலைதளம்ங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் கைகூடலாங்கன்னு தான் சொல்லலாம். அதை நம்ம அது ஒன்றும் அந்த விஷயத்துல நம்ம இப்பதான் நம்ம கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு வரோம்.
நமக்குன்னு ஒரு வலுவான அண்ணா திமுகவுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. இப்ப நானா ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 5880 பேர் இப்பதான் சப்ஸ்கிரைபர் ஆக்கியிருக்கிறேன். யார் சப்போர்ட்டும் இல்லை. நமக்கு வந்து மந்திரி முன்னாள் அமைச்சர் சப்போர்ட் இல்லை. நம்ம வேல்முருகன் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க பேசி வந்து அவங்க டிஎம்க்கு அனுப்பிச்சு விட்டு என்னால ஒரு 6000 மேல சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்துட்டேனேமா. நம்முடைய கருத்துக்கள் மக்களை நோக்கி போகுது. நாம் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், கண்ணியமானவர்கள். நம்ம கிட்ட இருந்து நாட்டு மக்கள் கண்ணியமான வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறாங்க. அருமைச்சோழர் மகிக்கு தெரியும். இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க ஒரு சில புதியவர்களை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தினம் குறைந்தது 100 பேரை பார்க்கணும். ஃப்ளோட்டிங் பீப்புள். நான் ஒரே இடத்துல போய் வந்துட்டே போர் அடிக்கிறவங்க. ட்ரெயின்ல போகும்போதும் வரும்போதும் நான் என்ன பேசணுங்கிறத உங்ககிட்ட நாள்தோறும் நான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை இங்க இருக்கிறவங்களுக்கு 90% எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே சகோதரனுடைய அந்த வருத்தத்தை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து கொஞ்சம் ஆக்டிவா வாங்க. ஒரு தனி மனிதனாக அவர் சுற்றி சுழன்று வரார். 70 வயது இளைஞர். இப்ப நாமெல்லாம் இளைஞர்கள் தானே. எனக்கு இப்பதான் 22ஆவது. கமலுக்கு ஒரு 25-30 இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி சிவாவுக்கு ஒரு 40 இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் இளைஞர்கள்லாம் களத்துல வந்து இறங்கி நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நிச்சயமாக நாம் யாரும் இதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இல்ல நம்ம உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து பதிவு பண்ணலாம். அருமை தம்பி ராகுல் வந்திருக்கிறாரு. அவர் நம்முடைய ஸ்பேஸுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நாம ஒரு ஸ்பேஸ் போறோம்னாமா நம்மளை யாரும் போட சொல்லி கேட்கல. நாம இதை நம்ம கடமையா செய்யறோம். அதே போல ஒவ்வொருவரும் தம்பி ஏடிஎன் கேட்டன்ஸ் கூட ஒரு 10 நாட்களாக ஒரு ஸ்பேஸ் போட்டுருந்தாருன்னு சொல்லி தம்பி சிவா என்கிட்ட சொன்னா அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து அந்த டைமுக்கு போய் பேசுறோம், பேசிட்டோம். நம்முடைய குரல் பல திசைகளில் ஒலிக்கணும். அது ஒரே இடத்துல ஒலிப்பதை விட பல 10 இடங்கள்ல பிரிந்து ஒலிக்கும் பொழுதுதான் அதிமுக வலிமை என்ன என்பது எதிரிகளுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு நாளை மறுநாள் நம்ம எல்லாம் அரசியலில் ஆளாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15 அன்னைக்கு தமிழ்நாடு பூரா கூட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த கூட்டங்கள்ல நம்ம கழகத்தினுடைய சிறப்பு பேச்சாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. அடுத்து பெரியாருடைய பிறந்தநாள் வருது. அதுக்கடுத்து நம் கழகத்தினுடைய துவக்க நாள் அக்டோபர் 17 வருது. அதுக்கப்புறம் தீபாவளி முடிச்சிட்டோம்னா எல்லாம் கம்ப்ளீட் எலெக்ஷன் மோடு தான். தீபாவளி வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு அதிமுக நீங்க பார்க்க முடியும். ஆஃப்டர் தட் தீபாவளி பலரை நம்ம உச்சா பாலாஜி மாதிரி பல திமுக சேர்ந்தவர்கள் சிறையில் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்க வந்து பன்னு பிஸ்கட் பீடி கட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கறதுக்கு அந்த கட்சி சேர்ந்தவங்க தயாரா இருக்கணும். அதற்கான பணிகள் திறம்பட நடந்துட்டு பயப்படாதீங்க. எந்த காலத்திலையும் 2026 என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஆட்சி அமைந்தே தீரும். எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. கொம்பன் இல்ல, கொம்பாதி கொம்பனும் தடுக்க முடியாது. கொம்பனுக்கு மேல கொம்பாதி கொம்பன். அந்த கொம்பாதி கொம்பனையும் வீழ்த்துகின்ற வல்லமை பெற்றிருக்கிற இயக்கம் அதிமுக. அதுக்கு காரணம் கடந்த 50 நாட்களாக ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து அண்ணன் எடப்பாடியாருடைய அந்த மாபெரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற மாபெரும் மக்கள் எழுச்சி பயணம். இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. எந்த அருமை தம்பி ராஜேஷ் SRK அவருக்கு நம்ம ஒருக்குதான் ஒரு பேசிட்டு அவருக்கு உள்ள ஒரு ட்வீட் பார்த்தேன். அற்புதமான ட்வீட் போட்டுருக்காங்க பாருங்க. 700 பேர் லைக்ஸே போட்டுக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அந்த 637ஆவது நான் லைக் பண்ணிருக்கிறேன். அருமை தம்பிக்கு வாழ்த்துக்கள். அதிமுகவுல உழைக்கிறவன் வந்து விளம்பரப்படுத்திக்கிறது ஏன் தெரியுமா? அவன் தன்னுடைய கடமைகளுக்கு நடுவே அந்த பணிகளை செய்யறான்.